பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ளணும், ಕರ್ತನ ಮಕ್ಕಳು ಯಾವ ರೀತಿ ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು, அந்த பிரச்சனை எப்படி நம்ம ஜெயிக்கணும், ಆ ತೊಂದರೆಗಳನ್ನ ನಾವು ಯಾವ ರೀತಿ ಜಯಿಸಬೇಕು என்று சில காரியங்களை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ಎನ್ನುವಂತ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಹಂಚಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕಾಗಿ ಬಯಸುವೆನು. ஏனென்றால் இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. ಏನಂದ್ರೆ ಇದು ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯ ಉಳ್ಳಂತ ಸಂದೇಶ. சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சம்பவம் நடைபெற்றது. ಕೆಲ ದಿವಸಗಳ ಹಿಂದೆ ಒಂದು ಘಟನೆ ನಡೆಯಿತು. ஏறத்தாழ ஒரு 15 நாட்கள் இருக்கும் என்பது என்னுடைய நினைவு. ನನ್ನ ಅನಿಸಿಕೆ ಪ್ರಕಾರವಾಗಿ 15 ದಿವಸಗಳು ಇರಬಹುದು ಎಂಬುದಾಗಿ. திடீரென்று அதிகாலை ஜெப நேரத்திலே கர்த்தர் தம்முடைய தாசன் மோகன் சி அண்ணன் அவரிடத்திலே பேசினார். ದಿಢೀರಂತ ಮುಂಜಾನೆಯ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ತನ್ನ ದಾಸರಾಗಿರುವಂತ ಮೋಹನ್ ಸಿ ಅಣ್ಣನವರ ಬಳಿಯಲ್ಲಿ ದೇವರು ಮಾತನಾಡಿದನು. அவர்கள் வழக்கம் போல ஜெபிப்பதற்கு சில காரியங்களை வைத்துக்கொண்டு காலை ஜெபத்திலே எழுந்து காத்திருந்தாங்க. ಅವರು ನಿರಂತರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಹಾಗೆ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥನೆಗಾಗಿ ಅವರು ಕಾದಿದ್ದರು. கர்த்தர் அப்பொழுது தெளிவாய் அவருடைய மனதிலே ஒரு காரியத்தை பேசினார். ಕರ್ತನು ತಕ್ಷಣವಾಗಿ ಅವರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಮಾತನಾಡಿದನು. கர்த்தர் தம்மை அவருக்கு வெளிப்படுத்தினார். ಕರ್ತನು ತನ್ನನ್ನೇ ತಾನು ಅವರಿಗೆ ಪ್ರಕಟಿಸಿದನು. தேசங்கள் மேல் வரப்போகிற ஆபத்து நிமித்தம் என் மனம் பாரம் அடைந்திருக்கிறது என்றார். ಈಗ ದೇಶದಲ್ಲಿ ಸಂಭವಿಸಲಿಕ್ಕೆ ಹೋಗಿರುವಂತಹ ಅಪಾಯಗಳ ಕುರಿತಾಗಿ ನೆನೆಸಿ ನನ್ನ ಹೃದಯವು ಭಾರವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. ஆவியானவர் மறைவிடங்களிலே துக்கிக்கிறார் என்றார். ಪವಿತ್ರಾತ್ಮನಾದ ದೇವರು ಗುಪ್ತವಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆತನು ವೇದನೆ ಪಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆனால் என்ன நடக்கும் என்று கர்த்தர் சொல்லவில்லை. ಆದ್ರೆ ಏನ್ ನಡೀಲಿಕ್ಕಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ ಎಂದು ಕರ್ತನು ಹೇಳಲಿಲ್ಲ. கர்த்தருடைய மனதில் ஒரு பாரம், ಕರ್ತನ ಹೃದಯದಲ್ಲಿ ಒಂದು ಭಾರ. கர்த்தருடைய ஆவியானவர் எப்பொழுதும் அப்படித்தான் செய்கிறார். ಪವಿತ್ರಾತ್ಮನಾದ ದೇವರು ಯಾವಾಗಲೂ ಅದೇ ರೀತಿನೇ ಮಾಡುವುದು. அவருடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ளுகிறவரிடத்திலே கர்த்தர் தேடி வந்து பேசுவார். ತಮ್ಮ ಭಾರವನ್ನ ಹಂಚಿಕೊಳ್ಳುವವರನ್ನ ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದು ದೇವರು ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. நம்ம கர்த்தரிடத்தில் எப்படி பழகுகிறோமோ கர்த்தர் அப்படித்தான் நம்மிடத்தில் அவருடைய பழக்கத்தை வைத்துக் கொள்ளுவார். ನಾವು ಕರ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ಬೆರೆಯುತ್ತೀವೋ ಅದೇ ರೀತಿ ದೇವರು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಬೆರೆಯಲಿಕ್ಕಾಗಿ ಬಯಸುತ್ತಾನೆ. நம்ம வெறும் தேவைக்காக மாத்திரம் கர்த்தரிடத்தில் பேசுகிறவர்களா இருந்தால், ನಾವು ಬೇರೆ ನಮ್ಮ ಅವಶ್ಯಕತೆಗಳ ಒಂದು ನೆರವೇರುವಿಕೆಗಾಗಿ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತಾಡುವುದಾದರೆ, நம்முடைய தேவையை மாத்திரம் சந்தித்து விட்டு அவர் போய் விடுவார். ನಮ್ಮ ಅವಶ್ಯಕತೆಗಳನ್ನು ಸಂದರ್ಶಿಸಿ ದೇವರು ಹೋಗಿ ಬಿಡುತ್ತಾನೆ. நாம் கர்த்தருடைய மனதை குறித்து கவலைப்படுகிறவர்களா இருந்தால், ನಾವು ಕರ್ತನ ಹೃದಯದ ಕುರಿತಾಗಿ ಚಿಂತೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದರೆ, நம்முடைய பாரத்தை எல்லாம் அவரிடத்தில் வெளிப்படுத்தி ತನ್ನ பேசுவார். ಭಾರವನ್ನೆಲ್ಲ ದೇವರು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಹಂಚಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. நீங்கள் எங்களை ஒரு கூட்டத்திலே பார்க்கிறீங்க, ನೀವು ನಮ್ಮನ್ನ ಒಂದು ಕೂಟದಲ್ಲಿ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೀರಿ. நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிறோம், ನಾವು ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் பண்ணுகிறோம், ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. உங்க பிரச்சனை வந்து நீங்க சொல்லுவீங்க சில சமயத்துல, ಕೆಲವೊಂದು ಸಾರಿ ನಿಮ್ಮ ತೊಂದರೆಗಳನ್ನು ಬಂದು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೀರಿ. அதை விசாரித்து உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி ஆலோசனை கொடுத்து அனுப்புவோம். ಅದನ್ನು ಕೇಳಿದ ನಂತರವಾಗಿ ಅದಕ್ಕೆ ಆಲೋಚನೆ ಹೇಳಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ಕಳಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. ஆனால் இன்னும் சிலர் இருக்கிறார்கள், ಆದ್ರೆ ಇನ್ನ ಕೆಲವರಿದ್ದಾರೆ, அவர்கள் வெறும் தேவைக்காக மாத்திரமல்ல, ಅವರು ಬೇರೆ ಅವಶ್ಯಕತೆಗಳಿಗಾಗಿ ಮಾತ್ರವಲ್ಲ, எங்களை குறித்து கவலைப்படுறவங்களா இருப்பாங்க. ನಮ್ಮ ಕುರಿತಾಗಿ ಚಿಂತಿಸುವವರಾಗಿರುತ್ತಾರೆ. அந்த ஊழியக்காரர் சாப்பிட்டாரான்னு சொல்லி கேட்பாங்க, ಆ ಸೇವಕರು ಊಟ ಮಾಡಿದ್ರ ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ. நம்முடைய பாரத்தை பகிர்ந்து கொள்வார்கள். ನಮ್ಮ ಭಾರಗಳನ್ನ ಹಂಚಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. கர்த்தருடைய ஊழியம் செய்யற எங்களுக்கும் பல பிரச்சனை இருக்கும், ಕರ್ತನ ಸೇವೆ ಮಾಡುವಂತ ನಮಗೂ ಅನೇಕ ತೊಂದರೆಗಳು எங்களுக்கும் ಇರುತ್ತದೆ, பல போராட்டம் இருக்கும். ನಮಗೂ ಅನೇಕ ಹೋರಾಟಗಳು ಇರುತ್ತದೆ. அதை பார்க்கிறவங்க எல்லாம் சொல்லி தெரிய மாட்டோம். ಅದನ್ನ ಕಂಡವರ ಬಳಿಯಲ್ಲೆಲ್ಲ ಹೇಳಿಕೊಂಡು ತಿರುಗಾಡೋದಿಲ್ಲ. தங்கள் தேவைக்காக வந்துகிறவர்களுக்கு ஜெபம் பண்ணி அனுப்பி விடுவோம். ಅವಶ್ಯಕತೆಗಾಗಿ ಬಂದವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಕಳಿಸುತ್ತೇವೆ. ஆனா எங்களுக்கு நெருக்கமானவர்கள் இருப்பாங்க, ಆದ್ರೆ ನಮಗೆ ಹತ್ತಿರವಾಗಿರುವವರಿದ್ದಾರೆ, எங்களை பத்தி பாரப்படுறவங்க இருப்பாங்க, ನಮ್ಮ ಕುರಿತಾಗಿ ಭಾರ ಪಡುವವರಿದ್ದಾರೆ. அவர்களிடத்துல எங்களுடைய பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வோம். ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ತೊಂದರೆಗಳನ್ನ ಹಂಚಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. கர்த்தரும் இப்படித்தான் செய்கிறார். ಕರ್ತನು ಇದೇ ರೀತಿ ಮಾಡುತ್ತಾನೆ. ஒரு பெரிய கூட்டத்துல வந்து நின்று கொண்டிருக்கிறார், ಒಂದು ದೊಡ್ಡ ಕೂಟದಲ್ಲಿ ಬಂದು ದೇವರು ನಿಂತಿದ್ದಾನೆ. உங்களை தொடுவேன் என்று சொல்லுகிறார், ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. உங்களை விடுதலை செய்வேன் என்கிறார், ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவர் இங்கேதான் நின்று கொண்டிருக்கிறார். ದೇವರು ಇಲ್ಲೇ ನಿಂತಿದ್ದಾನೆ. நான் ஜெபிக்கும் போது பார்த்தேன், ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕಾದ್ರೆ ನೋಡಿದೆ, நான் கண்ணை திறந்து கூட பார்த்தேன், ನನ್ನ ಕಣ್ಣು ತೆರೆದು ನಾನು ನೋಡಿದೆ, ஒரு அக்னி ஸ்தம்பம் நின்று ಒಂದು கொண்டிருக்கிறது. ಅಗ್ನಿ ಸ್ತಂಭವು ನಿಲ್ಲಲ್ಪಟ್ಟಿದೆ. இப்பொழுது என் கண்ணுக்கு தெரியவில்லை, ಈಗ ಅದು ನನ್ನ ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣುತ್ತಾ ಇಲ್ಲ. ஆனால் அதற்காக அவர் இங்கே இல்லை என்பது அர்த்தம் அல்ல. ಅದರ ಅರ್ಥ ದೇವರು ಇಲ್ಲಿ ಇಲ್ಲ ಎನ್ನುವುದಲ್ಲ. அவர் இங்குதான் இருக்கிறார். ದೇವರು ಇಲ್ಲೇ ಇದ್ದಾನೆ.
உங்களை தொடுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟುತ್ತೇನೆ ಎಂದು ದೇವರು ವಾಗ್ದಾನ உங்களை ಮಾಡಿದ್ದಾನೆ. சுகமாக்குவேன் என்று சொல்லி ನಿಮ್ಮನ್ನು இருக்கிறார். ಸೌಖ್ಯ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂದು ದೇವರು நமக்கு ಹೇಳಿದ್ದಾನೆ. அதுல ரொம்ப சந்தோஷம். ಅದು ನಮಗೆ ಬಹಳ ಸಂತೋಷ. ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். ಆದ್ರೆ ಒಂದು ಕಾರ್ಯ ನೀವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. அவருடைய மனதிலும் ஒரு துக்கம் இருக்கிறது. ಆತನ ಮನಸ್ಸಿನಲ್ಲೂ ಒಂದು ದುಃಖ ಉಂಟು. அவருடைய இருதயத்திலே ஒரு சிலுவை இருக்கிறது. ಆತನ ಹೃದಯದಲ್ಲೂ ಒಂದು ಭಾರ ಉಂಟು. அவருடைய மனதிலே ஒரு பாரம் இருக்கிறது. ಆತನ ಹೃದಯದಲ್ಲಿ ಒಂದು ಭಾರ ಉಂಟು. அழிந்து போகிற தேசத்தை குறித்த ஒரு கவலை இருக்கிறது. ಈಗ ನಾಶವಾಗುವಂತ ದೇಶದ ಕುರಿತಾಗಿ ಒಂದು ಚಿಂತೆ ಆತನಿಗುಂಟು. ஆனா அதை பற்றி அவர் நம்மிடத்தில் சொல்லாமல் ಅದರ ಕುರಿತಾಗಿ ದೇವರು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳದೆ அதை மறைத்துக் கொண்டு ಅದನ್ನ ಮರೆ ಮಾಡಿಕೊಂಡು உங்க சின்ன பாரத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவதாக பேசுகிறார். ನಿಮ್ಮ ಚಿಕ್ಕ ಭಾರದಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ಮಾತು ಕೊಟ್ಟನೆ. நம்ம ஆண்டவரிடத்துல ஒரு காரியத்தை சொல்லணும். ನಾವು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಂದು ವಿಷಯ ಹೇಳಬೇಕು. என்னைய தொடர்றதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டவரே. ದೇವರೇ ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟೋದೆಲ್ಲ ಇರ್ಲಿ ಸ್ವಾಮಿ. என்னை ஆசீர்வதிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டவரே. ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡೋದೆಲ್ಲ ಇರ್ಲಿ ಸ್ವಾಮಿ. என்னை விடுவிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டவரே. ನನ್ನನ್ನು ಬಿಡಿಸುವುದೆಲ್ಲ ಇರ್ಲಿ ಸ್ವಾಮಿ. உம்முடைய மனபாரம் என்ன அதை சொல்லுங்க எனக்கு. ದೇವರೇ ನಿನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿರೋ ಭಾರ ಏನು ಅದು ನನ್ನ ಹತ್ರ ಹೇಳು. வர்றீங்க நிக்கிறீங்க. ಈಗ ಅಳುತ್ತಾ ನಿಂತಿದ್ದೀರಿ. ஆனால் உம்முடைய மனதிலே பல்வேறு விதமான பாரங்கள். ಆದ್ರೆ ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಅನೇಕ ರೀತಿಯಾದ ಭಾರಗಳು. கர்த்தர் சாகரனுடைய சாவை விரும்புவதில்லை. ದೇವರು ಆತನ ದುಷ್ಟನ ಸಾವಿನಲ್ಲಿ ಎಂದಿಗೂ ಸಂತೋಷ ಪಡುವುದಿಲ್ಲ. உலகம் இனி வருகிற எதிர்காலத்துல எத்தனை பாடுகளை சந்திப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறது நமக்கு தெரியாது. ಲೋಕ ಮುಂದೆ ಬರಲಿಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ಕಾಲಘಟ್ಟದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಅಪಾಯಗಳನ್ನು ಎದುರಿಸಬೇಕಾಗಿದೆ ಎಂಬುದು ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனால் அவருடைய மனசுல எல்லாம் அவருக்கு தெரியும். ಆದ್ರೆ ಆತನ ಹೃದಯದಲ್ಲಿ ದೇವರು ಎಲ್ಲವನ್ನ ಅರ್ಥವನಾಗಿದ್ದಾನೆ. பல தேசங்கள் கவிழ்க்கப்படுவது அவருக்கு தெரியும். ಈಗ ಅನೇಕ ದೇಶಗಳು ಅದು ತಲೆ ಕೆಳಗಡೆ ಆಗುವುದು ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು. அதை நான் போய் யாரிடத்தில் சொல்லுவேன்? ಅದನ್ನು ಹೋಗಿ ನಾನು ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳುವುದು? யார் அதை காது கொடுத்து கேட்பார்கள்? ಯಾರು ನನ್ನ ಕಿವಿ ಕೊಟ್ಟು ನನ್ನ ಶಬ್ದ ಕೇಳುತ್ತಾರೆ? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. கர்த்தருடைய ஆவியானவர் ದೇವರ ಆತ್ಮನು மறைவிடங்களிலே துக்கிக்கிறார். ಆತನು ಗುಪ್ತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆತನು ವ್ಯಥೆ ಪಡುತ್ತಾನೆ. அவர் பாரத்தை விளங்கிக் கொள்ளுகிற இடத்துல அந்த பாரத்தை எல்லாம் போய் சொல்லுகிறார். ಆತನ ಭಾರವನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಆತನ ಭಾರವನ್ನ ಹೋಗಿ ಹಂಚಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அப்படித்தான் ஒரு நாள் தம்முடைய தாசனை கர்த்தர் சந்தித்தார். ಇದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಒಂದು ದಿವಸ ತನ್ನ ದಾಸರನ್ನ ದೇವರು அது ಸಂದರ್ಶಿಸಿದರು. ஏறத்தாழ ஒரு 15-20 நாளைக்கு முன்னால நடந்த ஒரு நிகழ்ச்சி. ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ 15-20 ದಿವಸಗಳ ಹಿಂದೆ ನಡೆದಂತ ಘಟನೆ. அவர் வேற காரியத்திற்கு ஜெபம் பண்ணுவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார். ಅವರು ಬೇರೆ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕಾಗಿ ತಮ್ಮನ್ನೇ ತಾವು ಸಿದ್ಧ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದರು. ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார். ಆದ್ರೆ ಕರ್ತನು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಹೇಳಿದನು. ஜெபம் எல்லாம் அப்புறம் இருக்கட்டும் அப்பா. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದೆಲ್ಲ ಇರ್ಲಿ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ. என் பாரத்தை நான் உன்மேல் ஏற்றி வைக்கணும். ನನ್ನ ಭಾರವನ್ನ ನಾನು ನಿನ್ನ ಮೇಲೆ ಹೊರಸ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ. என் பாரத்தை நான் யாரிடத்தில் பகிர்ந்து கொள்வேன்? ನನ್ನ ಭಾರವನ್ನ ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹಂಚಿಕೊಳ್ಳಲಿ? உடனே அவருக்கு அழுகை தாங்க முடியவில்லை. ತಕ್ಷಣವಾಗಿ ಅವರಿಗೆ ಕಣ್ಣೀರು ಸಹಿಸಲಿಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. உங்க சிலுவை என் மேல வைங்க ஆண்டவரே. ದೇವರೇ ನಿನ್ನ ಶಿಲುಬೆಯನ್ನ ನನ್ನ ಮೇಲೆ ಹಾಕು உங்க ದೇವರೇ. பாரத்தை என் மேல வைங்க ஆண்டவரே. ನಿನ್ನ ಭಾರವನ್ನ ನನ್ನ ಮೇಲೆ ಹಾಕು ದೇವರೇ. அந்த நேரத்தில் அவருக்கு அது தெரியாது. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಇದು ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. கர்த்தருடைய பாரம் எவ்வளவு அழுத்தமானது என்று. ಈಗ ಕರ್ತನ ಭಾರವು ಎಷ್ಟು ಭಾರವಾದದ್ದು ಎಂದು. யாருக்கு கிடைக்கும் அந்த பாக்கியம்? ಯಾರಿಗೆ ದೊರಕುತ್ತದೆ ಈ ಸೌಭಾಗ್ಯ? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் ಒಬ್ಬನು ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವುದಕ್ಕೆ ಬರುವುದಾದರೆ அவன் தன்னைத்தான் வெறுத்து ಅವನು ತನ್ನನ್ನೇ ತಾನು ನಿರಾಕರಿಸಿ தன்னுடைய சிலுவையை சுமந்து ತನ್ನ ಶಿಲುಬೆಯನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು என்னை பின்பற்றி வர கடவன் என்றான். ಅವನು ನನ್ನನ್ನು ಪ್ರತಿದಿನ ಹಿಂಬಾಲಿಸಲಿ ಎಂದು நம்ம ಹೇಳಿದನು. எல்லாருக்கும் ஒரு சிலுவை இருக்கிறது. ನಮ್ಮ ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಒಂದು ಶಿಲುಬೆಯಾದ. நம்ம எல்லாருக்கும் ஒரு பாரம் இருக்கிறது. ನಮ್ಮ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದೊಂದು ಭಾರವದೆ. நாம் அதை தூக்கி சுமந்துதான் ஆக ನಾವು வேண்டும். ಅದನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ನಡೆಯಲೇಬೇಕು. அது விசேஷம் அல்ல. ಅದು ವಿಶೇಷವಾದದಲ್ಲ. நாம் கர்த்தருடைய பாரத்தை தூக்கணும். ನಾವು ಕರ್ತನ ಭಾರವನ್ನ ಹೊರಬೇಕು. அவருடைய சீஷர்கள் எல்லாம் தங்கள் தங்கள் சிலுவையை தூக்கினார்கள். ತನ್ನ ಶಿಷ್ಯರೆಲ್ಲ ಅವರವರ ಶಿಲುಬೆಯನ್ನು ಅವರು ಹೊತ್ತರು. சிமியோன் என்ற ஒரு மனிதன் மாத்திரம் இயேசுவின் சிலுவையை தூக்கினான். ಸಿಮೋನನ್ ಎಂದು ಕರೆಯಲ್ಪಡುವ ಒಂದು ಒಬ್ಬನು ಮಾತ್ರ ಯೇಸುವಿನ ಶಿಲುಬೆಯನ್ನು ಹೊತ್ತನು. அவன் வழியிலே வேடிக்கை பார்க்க வந்தவன். ಅವನ ದಾರಿಯಲ್ಲಿ ಏನು ಸಂಭವಿಸ್ತಾ ಇದೆ ನೋಡೋಣ ಅಂತ ಬಂದವನು. கூட இருந்த சீஷர்களுக்கு கிடைக்காத பாக்கியம் அவனுக்கு கிடைத்தது. ಜೊತೆಯಲ್ಲಿ ನಿಂತಂತ ಶಿಷ್ಯರಿಗೆ ದೊರಕದಿರುವ ಸೌಭಾಗ್ಯ ಅವನಿಗೆ ದೊರಕಿತು. கர்த்தர் அப்படித்தான் தம் தாசன் மேலே தம் சிலுவையை ஏற்றி வைத்தார். ಕರ್ತನು ಅದೇ ರೀತಿ ತನ್ನ ದಾಸರ ಮೇಲೆ ಆತನ ಶಿಲುಬೆಯನ್ನು ದೇವರು ಇಟ್ಟನು. ஒரு நிமிஷம் தான் அதை ஏற்றி வைத்தார். ಒಂದೇ ಒಂದು ನಿಮಿಷದಲ್ಲಿ ದೇವರು ಇಟ್ಟನು.
தேவதாசனுடைய மனம் உடைந்து போனது. ದೇವದಾಸರ ಹೃದಯ ಒಡೆಯಲ್ಪಟ್ಟಿತು. அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. ಸಹಿಸಿಕೊಳ್ಳಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. ஏன் அழுகிறோம் என்று தெரியவில்லை. ಏನು ಕಳುತ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅನ್ನೋದು ಗೊತ್ತಿಲ್ಲ. கண்ணீர் தாரை தாரையாய் ஊற்றி கொண்டிருக்கிறது. ಕಣ್ಣೀರು ಅದು ಧಾರೆ ಧಾರೆಯಾಗಿ ಅಳುತ್ತಾ ಇದೆ. சப்தத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. ಈಗ ಶಬ್ದವನ್ನ ನಿಯಂತ್ರಿಸಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. தரையிலே மோதி மோதி அழுது ஜெபம் பண்ணுகிறார். ಈಗ ಅವರು ನೆಲಕ್ಕೆ ಒಡೆದು ಒಡೆದು ಅವರು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. யாரிடத்தில் இதை சொல்வது என்று தெரியவில்லை. ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಆಗೋದು ಅನ್ನೋದು ಗೊತ್ತಿಲ್ಲ. என்ன நடக்க போகிறது என்று தெரியவில்லை. ಏನು ನಡಿಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತದೆ ಅನ್ನೋದು ಗೊತ್ತಿಲ್ಲ. இதற்காக இந்த பாரம் என் மேல் வைக்கப்பட்டிருக்கு தெரியவில்லை அவருக்கு. ಏನಕ್ಕಾಗಿ ಭಾರ ನನ್ನ ಮೇಲೆ ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ ಅನ್ನೋದು ಗೊತ್ತಿಲ್ಲ. நீங்கள் நம்ப மாட்டீர்கள். ನೀವು ನಂಬೋದಿಲ್ಲ. அதனால் அவர் இளைத்து போனார். ಅದರಿಂದ ಅವರು ಬಲಹೀನರಾದರು. பலவீனம் அடைந்தார். ಬಲಹೀನರಾದರು. கர்த்தருடைய பாரத்தை தன் தோளில் தாங்க முடியல. ಕರ್ತನ ಭಾರವನ್ನು ಅವರ ಮೇಲೆ ಹೊರಲಿಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. என்னை பார்க்கும்படி அவர் விரும்பினார்கள். ನನ್ನನ್ನು ನೋಡಲಿಕ್ಕಾಗಿ ಅವರು ಬಯಸಿದರು. நான் என்னன்னு போய் கேட்டேன். ನಾನು ಏನು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದೆನು. நான் ஏறத்தாழ பல வருஷமா எனக்கு மோகன் அண்ணனை தெரியும். ನಾನು ಅನೇಕ ವರ್ಷಗಳಿಂದ ಮೋಹನ್ ಅಣ್ಣವರು ನನಗೆ ಗೊತ್ತು. என்னுடைய நினைவு சரியா இருக்குமான 1984 இருந்து அவர் எனக்கு தெரியும். 1984ನೇ ಇಸ್ವಿಯಿಂದಲೇ ನಾನು ಅವರ ಕುರಿತಾಗಿ ತಿಳಿದವನು. நாட்களில் பலமுறை நான் அவரை சந்தித்திருக்கிறேன். ವರ್ಷಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ಸಾರಿ ನಾನು ಅವರನ್ನು ಸಂದರ್ಶಿಸಿದ್ದೇನೆ. 2004வது வருஷத்திலிருந்து நாங்கெல்லாம் சேர்ந்து ஊழியம் செய்கிறோம். 2004ನೇ ವರ್ಷದಿಂದ ನಾವು ಒಟ್ಟಾಗಿ ಸೇರಿ ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. பல தேசங்களுக்கு நாங்கெல்லாம் சேர்ந்து போயிருக்கிறோம். ಅನೇಕ ದೇಶಗಳಿಗೆ ಒಟ್ಟಾಗಿ ಸೇರಿ ಯಾತ್ರೆ ಮಾಡಿದ್ದೇವೆ. பல கன்வென்ஷன் கூட்டங்களில் பேசி இருக்கிறோம். ಅನೇಕ ಕನ್ವೆನ್ಷನ್ ಕೂಟಗಳಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ್ದೇವೆ. அவருடைய குடும்ப பிரச்சனை கூட எனக்கு தெரியும். ಅವರ ಕುಟುಂಬದ ತೊಂದರೆಗಳು ನನಗೆ ಗೊತ್ತು. என்னுடைய பிரச்சனைகள் அவர்களுக்கு தெரியும். ನನ್ನ ತೊಂದರೆಗಳು ಅವರಿಗೂ ಗೊತ್ತು. நான் எத்தனையோ வருஷமா அவரை பார்க்கிறேன். ನಾನು ಎಷ್ಟೋ ವರ್ಷಗಳಿಂದ ಅವರನ್ನು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. நீங்கள் நம்ப மாட்டீர்கள். ನೀವು ನಂಬೋದಿಲ್ಲ. அவருடைய முகத்தை நான் இந்த கோலத்திலே பார்த்ததே இல்லை. ಅವರ ಮುಖವನ್ನ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾನು ಇದುವರೆಗೂ ನೋಡಲೇ ಇಲ್ಲ. நான் அதிர்ந்து போனேன். ನಾನು ಭಯಪಟ್ಟೆನು. இந்த மனிதருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி யோசித்தேன். ಈ ಮನುಷ್ಯನಿಗೆ ಏನ್ ಸಂಭವಿಸಿತು ಅಂತ ಕೇಳಿದೆನು. அவர் கண்ணீர் விட்டு எனக்கு முன்பாக அழுதார். ಅವರು ಕಣ್ಣೀರೊಟ್ಟಿಗೆ ನನ್ನ ಮುಂದೆ ಹತ್ತರು. என்னால தாங்க முடியல பிரதர் என்றார். ನನ್ನಿಂದ ಸಹಿಸಿಕೊಳ್ಳಕ್ಕಾಗುತ್ತಿಲ್ಲ ಸಹೋದರ. அது ஒரு மனிதனுடைய பாரம் அல்ல. ಅದೊಂದು ಮನುಷ್ಯನ ಭಾರವಲ್ಲ. கர்த்தர் சுமக்கிற சிலுவையின் பாரம். ಕರ್ತನ ಹೊರುವಂತ ಶಿಲುಬೆಯ ಭಾರ. அதை பற்றி பேசத்தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ಅದರ ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡುವುದಕ್ಕೆ ಕರ್ತನು ಇವತ್ತು ನನ್ನನ್ನು ಇಲ್ಲಿ ಕರ ತಂದಿದ್ದಾನೆ. என்னோடு ஒரு மணி நேரமாவது விழித்திருக்க மாட்டாய் என்பதல்ல. ಈಗೋ ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ 1 ಗಂಟೆಯಾದರೂ ಎಚ್ಚರವಾಗಿರಲಾರಿರಾ ಎಂಬುದು. என் பாரத்தை கொஞ்ச நேரம் தூக்கி சுமக்க மாட்டாயா என்று. ನನ್ನ ಭಾರವನ್ನು ಸ್ವಲ್ಪ ಆದರೂ ನೀನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲವೇ? பாரத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து சுமப்போம் என்று. ಆತನ ಭಾರವನ್ನು ನಾವೆಲ್ಲರೂ ಒಟ್ಟಾಗಿ ಸೇರಿ ಹೊರಡುತ್ತೇವೆ. அந்த பாரம் இலகுவாகிவிடும். ಆಗ ಆತನ ಭಾರವು ಹಗುರವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. சீக்கிரமே அதை ஜெயித்து விடலாம் என்று. ಅತಿ ಶೀಘ್ರವಾಗಿ ಇವುಗಳನ್ನು ನಾವು ಜಯಿಸಬಹುದು. கர்த்தர் நம்பி இன்றைக்கு உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ನಂಬಿ ಆತನು ಇಲ್ಲಿ ಕರೆ ತಂದಿದ್ದಾನೆ.